வணக்கங்க, நான் கண்ணன் பேசுகிறேன். இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு. என்னுடைய குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசையுடன் இந்த பதிவு செய்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி பதிவில் நம்ம ஜோதிடம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, தனி மனித ஜாதகம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது, ராசி கட்டங்கள், கிரகங்களின் வரலாறில் சூரியனை பற்றி பார்த்துருக்கோம். அதில் ரொம்ப அவுட்லைன் மட்டும்தான் நான் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. அதில் முக்கியமாக சப்த ரிஷிகள் பிரம்மா உருவாக்குறார். அதாவது பிரபஞ்சத்தை ஆதிசக்தி உருவாக்குறாங்க. அவங்க படைத்தல், காத்தல், அழித்தல் 3 தொழில்களுக்கும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் அவங்கள படைக்கிறாங்க. பிரம்மாவின் படைப்பு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்காக அவர் சப்த ரிஷிகளையும் இன்னும் சில முனிவர்களையும் உருவாக்குறாரு. அதில் சப்த ரிஷிகளில் ரொம்ப முக்கியமானவர் மாரிஸ் மகரிஷி. அந்த சப்த ரிஷிகள் யாருங்கிறது கண்டிப்பாக தெரியணும். அவங்களுடைய பேரை நான் இது பதிவு பண்ணல, விட்டுட்டேன் நான். மாரிஸ் மகரிஷி, புலஸ்தியர் 2வதாக, 3வதாக அத்திரி மகரிஷி, 4வதாக பிருகு மகரிஷி, 5வதாக ஆங்கிரசு மகரிஷி, 6வதாக புலகர் மகரிஷி, 7வதாக வசிஷ்டர். இவங்களை படைக்கிறாரு. இவங்களை மட்டும் இல்லாமல் சுயம்பு, மனு, தட்ச பிரஜாதிபதி அப்படிங்கிறவரை நான் ஏற்கனவே அந்த வரலாறுல சொல்லியிருப்பேன். நாரதர், இவங்க எல்லாத்தையுமே படைக்கிறாரு. இந்த 7 முனிவர்களுடைய வாரிசுகள் தான் பின்வரும் காலங்களில் பெரும்பாலும் கிரக அந்தஸ்து பெற்ற கிரகங்களாக வருவாங்க. இவர்களுடைய வாரிசுகள் தான் வருவாங்க. இந்த பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் கொஞ்சம் கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உங்களை அடையும். இது கண்டினியூட்டியாக வந்துட்ருக்கோம். இதை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேங்கிறத. நீங்கள் இடையில பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பதிவு புரியும். புரியாமல் பார்க்குறது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இது சூரியன் வரலாறுல வர ஒரு சின்ன பாட்டு. அந்த சூரியன் வரலாறு சொல்லும்போது நான் இந்த சப்த ரிஷிகளுடைய பேர் சொல்லலை. ஏன்னா இனி அடுத்தது சந்திரனுடைய வரலாறு, செவ்வாயோட வரலாறு அப்படின்னு சொல்லி எல்லா வரலாறும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு புரியணும். அதனால் ஃபஸ்ட்லேருந்து வந்தீங்கன்னா தான் புரியும். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். கண்டினியூவாக உங்களால் பார்க்கவும் முடியும். இடையில பார்க்குறது உங்களுக்கு புரியாது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.